Hi friends, how to cook சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காளான் கிரேவி. காளான் கிரேவி நம்ம இப்போ வீட்லயே எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா செய்யலான்ட்டு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த காளான் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் காளான் 4 கிலோ எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கோஸ் அதே மாதிரி 4 கிலோ எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு காளானை போட்டுக்கலாம். காளானை சேர்த்துட்டு கோஸையும் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி காரத்துக்காக 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கிறிஸ்பியாக முறன்னு வரதுக்காக நான் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு ஃப்ரெண்ட்ஸ், இது மைதா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவு சேர்த்தா டேஸ்ட் வராது. அதனால் 1 கப் மைதா மாவை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கடையில் விற்கிற மாதிரியே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக மைதா சேர்த்தா தான் நல்லா வரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கையில் கலந்து விட்டுருங்க. ஏன்னா கோஸில் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்கும். வேணும்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வடை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி வடை எந்த ஷேப்பில் தட்டுவோமோ அந்த அளவுக்கு வரணும். வேணும்னா லைட்டாக தண்ணி கூட சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை பொரித்து எடுக்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம வடை ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாம். நம்ம வடை ஷேப்பில் போட்டு அதை நல்லா பொரித்து எடுத்து இப்போ நம்ம காளானை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோட்டு கடையில் இருக்க மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக வரும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். இனி நம்ம கடைக்கெல்லாம் போய் வாங்க வேண்டியதில்லை, வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. இப்போது நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துடுறேன். எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். பசங்களாம் ரொம்ப நல்லா விரும்பி வீட்லேயே சாப்பிடுவாங்க. இனிமேல் நம்ம கடைக்கு போய் வாங்க வேண்டியதில்லை, சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். இதை வீட்லேயே நான் வீட்டில் செஞ்சேன், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஆறுனதும் நல்லா புட்டு வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம காளான் கிரேவியை பிச்சு வச்சுட்டு அதுக்கு குழம்பு ரெடி பண்ணிடலாம். ரோட்டு கடையில் அந்த கிரேவி போட்டு தானே கலர்றாங்க, அந்த கிரேவியை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 சொம்பு அளவு தண்ணி வைக்கிறேன். இதில் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கிறேன். நான் மட்டன் குழம்பு மசாலா அது 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்குறேன். இது ரெட் சில்லி, காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் அது 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். பெப்பர் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது சிக்கன் குழம்பு மசாலா, ஏன்னா நம்ம இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குன்றதுனால நான் இந்த குழம்பு மசாலாவை சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம கலந்து இப்போ நம்ம கொதிக்க வைக்கும் போது அந்த திக்னஸான குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு நம்ம இப்போ இதை கேஸில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம கேஸில் வச்சு நல்லா கொதித்து வரட்டும். எல்லாம் போட்டது பாருங்கள்,
நல்லா கொதித்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொதித்து கொஞ்சம் திக்னஸான பதத்துக்கு வந்ததும் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக் இருந்தால் போதும். இது ஆற இன்னும் திக்காயிடும். இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்க காளானை ஒரு பேனில் போட்டுக்கலாம். ஒரு பேனில் இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் அந்த குழம்பு ரெடி பண்ணோம் இல்லையா, அதை நான் 2.5 கரண்டி ஊற்றிக்கிறேன். 2.5 கரண்டி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக கலந்து விட்டுடலாம். நல்லா அந்த குழம்போடைய ஜூஸ் போயிட்டு அந்த காளான் கிரேவியோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக அந்த குழம்பு தண்ணி வற்றினதும் பெப்பர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணால் நீங்கள் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காளான் கிரேவி சூப்பராக இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி இப்போ நான் பவுலில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலில் காளானை போட்டுட்டு மேலே கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்துட்டு கொத்தமல்லி லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது கார்னை அது மேலே நான் சேர்த்துக்கிறேன். கார்னை சேர்த்துட்டு இப்போ நம்ம கிரேவி ரெடி. எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.